அட நம்ம பேங்கிங் கார்டு ப்ரோ சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க? ப்ரோ நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்புறம் பேங்கிங் பசங்களாம் எப்படி படிச்சுட்டு இருக்காங்க? பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பசங்களுக்காக தான் ஒரு கால் பண்ண ஒரு டவுட்டு. இப்போ 2 சொல்லுங்கள். நாளைக்கு முன்னாடி எஸ்எஸ்சியோட நோட்டிபிகேஷன்லாம் வந்து நெக்ஸ்ட் மந்த் வரப்போகுதுப்பா, நல்லா படிங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நிறைய ஆமாம், பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட் வந்து நாங்களும் எஸ்எஸ்சி எழுதலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏதாவது ஒரு வழி இருந்தா சொல்லுங்களேன். அதுக்கு தான் சூப்பர் வழி இருக்கே. இப்போ பேங்கிங்கில் வந்துட்டு 3 சப்ஜெக்ட் சூப்பராக படிச்சிருப்பாங்க, ரீசனிங்கு, ஆப்டிடியூடு, இங்கிலீஷு. ஆனால் இப்போ அவங்களுக்கு ஜிஎஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கிட்டாலே எஸ்எஸ்சி எக்ஸாம் எல்லாமே அட்டன் பண்ண முடியும். அதுதான பிரச்சனையே. எஸ்எஸ்சி மட்டும் எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்றாங்க, ஜிஎஸ் நல்லா படிக்கணும், ஜிஎஸ் மட்டும் தனியா வேணுமே. அதுக்காக தான் தனி ஒருவன்ற ஜிஎஸ் ஒன்லி பேட்ச் லான்ச் பண்ணிக்கிறோம். இந்த பேட்சில் 8 சப்ஜெக்ட்ஸ், அதாவது ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜென்ரல் சயின்ஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இன்க்ளூட் பண்ணி கம்ப்யூட்டர் சயின்ஸோட சேர்த்து 8 சப்ஜெக்ட்ஸ் கவர் ஆகிடும் இந்த தனி ஒருவன் பேட்சில். அப்புறம் என்ன, இப்போ பேங்கிங் பசங்களும் எஸ்எஸ்சி எழுதலாமே இந்த ஜிஎஸ் மட்டும் படிச்சுட்டாங்க அப்படின்னா. கண்டிப்பாக இந்த தனி ஒருவன் பேட்சை மட்டும் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா ஏப்ரல்லேருந்து சிஜிஎல்லேருந்து எல்லா எக்ஸாமையும் பேங்கிங் பசங்க எழுத முடியும். அப்புறம் என்ன மக்களே, இப்போவே பேங்கிங் எக்ஸாம் படிக்கிற பசங்க ஜிஎஸ் தனி ஒருவன் பேட்சில் ஜாயின் பண்ணுங்க. பேங்கிங் பசங்க எஸ்எஸ்சி எக்ஸாமும் எழுத ஆரம்பிங்க. ஆல் தி பெஸ்ட் மக்களே. தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகமே தட